ஸ்டாப் அதானி சேவ் புலிகேட்னு சோஷியல் மீடியால பரபரப்பா ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு. ஏன்னா எண்ணூர் பழவேற்காடு பகுதியில் வர இருக்கும் அதானி துறைமுகத்தினால இங்க கடல் அரிப்பு அதிகமாகும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், மேலும் வெள்ள அபாயம் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க, ஏன் அதானி துறைமுகத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, அதை தான் இந்த எக்ஸ்பிளைனர் வீடியோல சொல்ல போறேன். பட் ஃபேர் வார்னிங், ஸ்கூல்ல கத்துக்கிட்ட சயின்ஸ் ஜியோகிராஃபியை விட இந்த வீடியோல கத்துக்கிறது தான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இங்கே வர இருக்கும் அதானி போர்ட் புது போர்ட் கிடையாது. 2018 காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வாங்கினாங்க. இந்த போர்ட்டை இப்போ 330 ஏக்கர்ல இருந்து 6110 ஏக்கருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இந்த 6110 ஏக்கர்ல 2215 ஏக்கர் கடல் பகுதி, 1996 ஏக்கர் உப்பளங்கள் இருக்கும் பகுதிகள், மேலும் 247 ஏக்கர் ஆறு பகுதிகள், இந்த மாதிரி நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் 53,000 கோடி. என்னோட முதல் கேள்வி என்னன்னா, அதானி போர்ட்ஸால இந்த மாதிரி ஒரு பகுதியில் இந்த அளவுக்கு ஒரு போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? டெக்னிக்கலி முடியாது. 2011 கடலோர ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பின் படி பார்த்தோம்னா, ஹைலி இரோடிங் கோஸ்ட் லைன்ஸ், அதாவது எந்தெந்த கடற்கரைகள்ல அதிகமா கடல் அரிப்பு ஏற்படுதோ அந்த மாதிரி இடங்கள்ல போர்ட்ஸ் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருக்கிறது கிழக்கு கடற்கரை ஆர் ஈஸ்ட் கோஸ்ட். ஸோ இந்த பகுதியில் கடல் அரிப்பு அதிகமா ஏற்படும். ஸோ அப்படி சொன்னா புரியாது, நான் மேப்ல காட்டுறேன். சென்னை போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா துறைமுகத்தோட தெற்கு பக்கத்துல மண்ணு சேர்ந்திருக்கும், வடக்கு பக்கத்துல கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கும். பைதவே காலங்காலமா சேர்ந்த இந்த மண்ணை தான் நம்ம இப்போ மெரினா பீச்னு அழைக்கிறோம். இது ஒரு மேன்மேட் பீச். இன்னும் கொஞ்சம் வடக்கு போய் எண்ணூர் பகுதியில் இருக்கும் 2 துறைமுகங்கள், காமராஜர் போர்ட் மற்றும் காட்டுப்பள்ளி போர்ட்டை பார்த்தோம்னா அதே தான். காமராஜர் போர்ட்டோட தெற்கு பக்கத்துல எண்ணூர் முகத்வாரத்தை மூடுற அளவுக்கு மண்ணு சேர்ந்திருக்கும். இதுக்கு அப்படியே மாறாக காட்டுப்பள்ளி போர்ட்டோட வடக்கு பக்கத்துல கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த 3 போர்ட்ஸ்க்கும் காமனான விஷயம் என்னன்னா, தெற்கு பக்கத்துல மண்ணு சேர்ந்திருக்கும், வடக்கு பக்கத்துல கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் என்ன? அலை விரிகிற இடத்துக்கும் கடற்கரைக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்சுவலாக ஒரு ஆறு மாதிரி மண் ஓடும். அந்த ஆறு நம்ம கிழக்கு கடற்கரையில் 7 to 8 மாதம் உங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவ சீசன் இருக்கும்போது அது தெற்குலேருந்து வடக்க அந்த நீரோட்டம் இருக்கும். 4 இல்லாட்டி 5 மாதம் வடகிழக்கு பருவமழை இருக்கும்போது வடக்குலேருந்து தெற்குக்கு அது கரையோரமாக ஒரு ஆறு மாதிரி ஓடும். அப்போ அதை கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக மணல் மூவ்மெண்ட்டு உங்களுக்கு தெற்குலேருந்து வடக்க நோக்கி போகும். அப்போ அது ஓடும்போது இந்த கடலுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் செங்குத்தாக ஒரு கட்டடமோ இல்லாட்டி ஒரு செவரோ இல்லாட்டி நம்ம ஒரு துறைமுகம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரையில் கட்டினோம்னா நீர் அதை சுற்றி வந்துடும். ஆனால் மணலை தடுக்கும், மணல் சுற்றி வராது, அது அங்கேயே நின்றும். தெற்கு பக்கத்தில் கரை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். வடக்கு பக்கத்தில் இந்த மண் போய் சேர வேண்டிய இடம், அந்த இடத்துல மண் வராததுனால கடல் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போ அதை கரை அரிப்புன்னு சொல்லுவோம். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட அறிக்கையின் படி பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு 1 மீட்டருக்கு கடல் உள்ள வரும் கடற்கரைகள் எல்லாமே அதிகமாக கடல் அரிப்பு ஏற்படும் கடற்கரைகள். இதை ஹைலி இரோடிங் கோஸ்ட் லைன்ஸ் சொல்லுவோம். காட்டுப்பள்ளி போர்ட்டோட வடப்பக்கத்தில் இருக்கும் கடற்கரை ஹைலி இரோடிங் கோஸ்ட் லைன் அதானியோட ஏஐ ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்காங்க. காட்டுப்பள்ளி போர்ட்ல இருந்து முதல் 1 கிலோமீட்டருக்கு 300 மீட்டருக்கு கடல் உள்ள வந்திருக்கு வெறும் 10 வருஷத்துல. அதானி போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 200 மீட்டர் கடற்கரையை நம்ம கடல் கிட்ட இழந்துருவோம். இந்த அதானி துறைமுகத்தோட கேஸில் நாங்கள் தெற்கு பக்கத்துலேருந்து மண் அள்ளிட்டு கொண்டு இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மண் கடல் புயலும் போது எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தூண்டில் விளைவு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது இங்கே சாத்தியமில்லை. அவனோட ஆவணங்கள் படியே இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கூட 8 மீட்டர் ஒரு வருஷத்துக்கு கடல் உள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்டோட ஏஐ ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டோட நார்தர்ன் எண்ட்ல இருந்து பழவேற்காடு பறவை சரணாலயத்தோட எல்லை வெறும் 2.1 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பறவை சரணாலயத்தோட எல்லையில இருந்து 10 கிலோமீட்டருக்கு சுத்தி இருக்கும் பகுதிகள் எல்லாமே ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஸோ இந்த பகுதிகளில் போர்ட்ஸ் வரதுக்கு அனுமதி கிடையாது. வங்கக்கடலுக்கும் பழவேற்காடு ஏரிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மண் திட்டோட அளவே 80லேருந்து 100 மீட்டர் தான். 10 வருஷத்துல கடல் உள்ள பாஞ்சு உள்ள வந்துடும். அப்புறம் வங்கக்கடலும் பழவேற்காடு கழிவெளி பகுதியும் ஐக்கியமாயிடும். அப்போ இந்தியாவோட மேப்பே உங்களுக்கு மாறிடும். இது பிரச்சனையை தூக்கி ஊர்காரம் தலையில் போடுறது, பிரச்சனையை தூக்கி பறவைகளுக்கு நம்ம சரணாலயம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறது.
ரெண்டாவதாக ஆரணியார் கொசஸ்தலையாருக்கு இடையிலே இருக்கும் சமவெளி பகுதியில இருந்து தான் சென்னைக்கு தினம் 7.5 கோடி லிட்டர்ல இருந்து 10 கோடி லிட்டர் வரைக்கும் நிலத்தடி நீர் கிடைக்குது. ஸோ இந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது காட்டுப்பள்ளி தீவில் இருக்கும் மணல் குன்றுகள். நேர்ல பார்க்க ஒரு பாலைவனம் பகுதி மாதிரி தான் இருந்தது. நாளைக்கு அதானி போர்ட் இங்க வந்தா இந்த பகுதியில நிலத்தடி நீர் மொத்தமா பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அது எப்படி? மணல் குன்றுகளில் மழை பெய்ய பெய்ய அது ஊறி ஒரு பஞ்சு மாதிரி ஊறி வச்சுக்கும். ஊறி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கடல் மட்டத்துக்கு கீழே ஒரு தடுப்பு செவுறு மாதிரி ஒன்று உருவாக்கும். கடல் தண்ணி வர இடமும் நல்ல தண்ணியோட இடமும் இது ரெண்டு சேர்ற இடம் வந்து ஒரு இடைமுகம்னு சொல்லுவாங்க. இந்த இடைமுகம் கடல் உள்ளே வந்துச்சுனாக்கா இன்னும் மேற்க போகும். அப்போ உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து உப்பு தட்டி போகும். இந்த இடத்த நீங்கள் மண்ணை மூடிட்டீங்களாவோ இல்லாட்டி மண்ணை நீங்கள் சமப்படுத்திட்டாங்களோ, இந்த குன்றை வந்து நீங்கள் ஃப்ளாட் ஆக்கிட்டீங்களாலோ இதுக்குள்ளே தண்ணி ஊறாது. உங்களுக்கு இந்த தடுப்பு செவரு வலையினமாக ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்நாட்டுக்குள்ளே தண்ணி கடல் தண்ணி உள்ளே வந்துடும். சென்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை பெரிய விஷயமாயிடும். ஸோ சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து இந்த நிலத்தடி நீரை மட்டும்தான் நம்பி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ மீஞ்சூரில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டோட இன்டேக் அண்ட் அவுட்ஃபால் ஃபெசிலிட்டிஸ் போர்ட்டோட வழியில் வரதுனால சென்னை மெட்ரோ வாட்டர் வந்து இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த EIA ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, இன்னொரு பக்கம் மீஞ்சூர் டீசாலினேஷன் பிளான்ட்ல இருந்து வரும் தண்ணியும் பாதிக்கப்படுது. மூணாவதாக அதானி போர்ட் நாளைக்கு இங்கே வந்தா இந்த பகுதியில் வெள்ள அபாயம் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்ற ஆர்குமெண்ட் உண்மையா? சென்னை ஏன் இவ்வளவு வெள்ளத்தை சந்திக்குது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ பண்ணியிருந்தோம். அதானியோட EIA ரிப்போர்ட்ல இருந்து எடுத்த 2 இமேஜஸ் இது. ஸோ ஒன்று வந்து 2015 வெள்ளம் வந்த போது எந்தெந்த பகுதிகளில் தண்ணி நின்னுச்சு அப்படிங்கறது தான் இந்த இமேஜ் காட்டுது. ஸோ பச்சை நிறத்தில் இருக்கும் பகுதிகளில் சராசரியா 2 to 3 மீட்டர் அளவுக்கு தண்ணீர் நிக்குது. இப்போ அந்த இடத்துல துறைமுகம் வந்தா சுத்தி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கும். இப்போ தண்ணி தேங்கி நிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, இந்த உபரி நீர் வெளியேறதுக்கு இன்னும் அதிகமா நேரம் ஆகும்னு சொல்றாங்க. தண்ணியில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பவர் டைனமிக்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் பவர்ஃபுல் கடல். அதுக்கு அடுத்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பழவேற்காடு, அதுக்கு அடுத்தது கொசஸ்தலையாறு, அதுக்கப்புறமால தான் உங்களுக்கு பக்கியம் கால்வாய். இந்த எல்லா நீர்நிலைகளும் வெளியே வரக்கூடிய இடங்கள் வந்து 3 முகத்வாரங்கள் தான் இருக்குது. தெற்கில் எண்ணூர் முகத்வாரம், மையத்தில் கருங்காலி முகத்வாரம், வடக்கில் பழவேற்காடு முகத்வாரம். இப்போ வர இருக்க இந்த அதானி துறைமுகம் அந்த கருங்காலின்ற ஒரு முகத்வாரம் இருக்கிறதாவே காமிக்காமல் அதை ஒட்டுமொத்தமாக கல் போட்டு மூடுறதா திட்டமிட்டிருக்காங்க. பழவேற்காடு ஏரி வந்து ரொம்ப தண்ணியோட பொங்கி இருக்கும்போது அது வெறும் பழவேற்காடு முகத்வாரத்து வழியாக மட்டும் வெளியிடாது. அந்த தண்ணியும் எண்ணூர் பக்கம் தள்ளும். அப்போ தள்ளும்போது கொசஸ்தலையாறுலேருந்து வெளியே வர தண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி வரணும். கொசஸ்தலையாரோட இன்னும் சின்னதாக இருக்கிறது பக்கியம் கால்வாய். அந்த கால்வாய்க்கு கடைசி டோக்கன் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த வடசென்னை பகுதியிலையும் மணலியில் இருக்கக்கூடிய இடங்களும் மெதுவாக வடியும். அவங்க வீட்டில் வெள்ளம் இன்னும் அதிக நாளுக்கு இருக்கும். ஸோ நான் இவ்வளோ நேரமாக சொன்ன விஷயங்கள் வந்து நாளைக்கு அதானி போர்ட் இங்கே வந்தால் நம்மளுக்கு பாதிப்பு எப்படி ஏற்படும் அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தவிர எண்ணூர் பழவேற்காடு பகுதியில் 50க்கும் மேலே மீனவர் கிராமங்களை சேர்ந்த 10,000க்கும் மேலே மீனவர் குடும்பங்கள் இங்கே இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இந்த பகுதியை நம்பி தான் இருக்கு. ஸோ வரும் ஜனவரி 22 அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பப்ளிக் ஹியரிங் இருக்கு. அந்த பப்ளிக் ஹியரிங்ல அவங்க கருத்தை சொன்னா நாளைக்கு அவங்களோட தலையெழுத்து மாற வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. அதானி போர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம ஏஷியவில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.